வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோவையில் ரயில் மோதி தூய்மை பணியாளர்கள் 2 மரணம், உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கோவையில் குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் ரயில் மோதி மரணமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை ஆரவரபாளையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடந்த 2 பெண்கள் ரயில் மோதி சம்பவம். இது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறாங்க. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் நேற்று மாலை ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த குப்பைகளை தனியார் நிறுவனத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 2 தண்டவாளத்தில் போடப்படும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த பணியாளர்களான கவிதா, யசோதா ஆகிய 2 பணியை முடித்துவிட்டு தண்டவாளத்தை கடக்க முயன்றாங்க. மேலும் அந்த பகுதி சுற்றுவளையான பகுதி என்பதால் அந்த வழியாக வந்த விரைவு ரயில் மோதி இந்த சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இது குறித்து அங்கிருந்த பொதுமக்கள் கோவை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் 2 உடலைமை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்ததுடன் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறும்போது, கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ரயில்வே கேட்டிருந்தது. இதனால் கேட்டு மூட ரயில் வரும்பொழுது ரயில்வே நிர்வாகி ஒலி எழுப்புவாங்க. மேலும் இந்த வளைவு பகுதியில் ரயிலும் ஒலி எழுப்பியவாறு இந்த பகுதியை கடந்து செல்லும். ஆனால் ஆரம்பாளையம் பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி இந்த ஒலி எழுப்பு கருவிகளை ரயில்வே நிர்வாகம் நீக்கிவிட்டது. இதனால் பணியாளர்கள் பணியை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது ரயில் அதிக வேகமாக வந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்தது என்று தெரிவித்தாங்க. நேற்று அதிகாலை தமிழக கேரளா எல்லையில் 2 ஆணைகள் ரயில் மோதி உயிரிழந்த நிலையில் மாலையில் 2 பெண்கள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் கோவையில் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இப்பெண்களிடம் உயிரிழப்புக்கு ரயில்வே நிர்வாகம் இவர்களை பணியில் அமர்த்தி ஒப்பந்ததாரம் முழுக்க காரணம் என குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ரயில்வே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உயிரிழந்த 2 இழப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அவங்க குடும்பத்திற்கு மத்திய அரசால் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த கோரிக்கையை முன்வைத்து வராங்க. மேலும் இது குறித்து சமூக நீதி கட்சி தொழிலாளர் சங்கம் தலைவரும் வழக்கறிஞருமான பன்னீர்செல்வம் செய்தியாளரிடம் கூறியபோது, கோவை ரயில் நிலையத்தில் இன்று மாலை புறப்பட்ட ரயிலானது சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் புறப்பட்டு சென்றது. அது இந்த உயிரிழப்புக்கு காரணம் எனவும் ரயில்வே தண்டவாள பாதையில் பணியாளர்கள் பணியாற்றுகிறாங்க என்றோ ரயில்வே பைலட்டுக்கு ரயில்வே நிர்வாகம் முறையாக அறிவிக்க வேண்டும் என அதனை செய்யவில்லை என்றும், ரயில்வே பணியாளருக்கு பணியின் பொழுது அவங்க உடலில் ஒளிரும் பட்டை உள்ள ஆடை வழங்கியிருக்க வேண்டும், அவற்றை ரயில்வே நிர்வாகம் வழங்கவில்லை. இவ்வாறு எந்த பணியும் பாதுகாப்பு உபகரணங்களையும் ரயில்வே நிர்வாகமோ ரயில்வே ஒப்பந்தக்காரம் முன்னெடுக்கலை. இவர்கள்தான் இந்த ஒரு உயிர் இழப்புக்கு காரணம். உயிரிழந்த 2 குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றால் இவர்களுடைய உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்தாங்க. ரயில் மோதி 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.